பலப்பழம் சாப்பிட்டேன் பிரான், ஒன்றும் பண்ண முடியாது பிரான். முதலாளி கேரளா வந்து இறங்கிட்ட முதலாளி. எந்த இடமா? ஏதோ கோசிக்கோடா முதலாளி. ஆமா ஆமா அதான். சரி நான் வேலையை முடிச்சுட்டு அடிக்கிறேன். ஒரு 500 ரூபாய் போட்டு விடுங்க. சாப்பாடு கூட காசு இல்ல. வேமா போட்டு விடுங்க. சரி முதலாளி. அவர் என்னைக்கு 500 ரூபாய் அனுப்பி நம்ம என்னைக்கு சாப்பிடுறது? ஏதாவது சின்ன ஹோட்டலா பார்த்து நம்மளே போய் சாப்பிட்டு வந்துடும் இருக்கிற காசை வச்சு. அந்த ஒரு ஹோட்டல் தெரியுது. சேட்டா என்ன கலிக்கான் வேண்டது? வேண்டாம். ஓ தமிழோ? தமிழ் தான். கலிக்கான் ஃபுட் எந்த வேண்டது? என்ன இருக்கு? என்ன புட்டுண்டு, நூல் புட்டுண்டு, ஆப்பம் உண்டு, பொரோட்டா உண்டு. சிம்பிளா என்ன உண்டு? சிம்பிளா பொரோட்டா உண்டு. பொரோட்டா 2 பொரோட்டா. சேட்டா பொரோட்டா எவ்வளோ? பொரோட்டா இவட 10 ரூபாய். 10 ரூபாய்? என்ன பகவதி அம்மே, சேட்டா உண்மையா சொல்லி? நூல் புட்டு 10 ரூபாய், புட்டு 15 ரூபாய், பொரோட்டா 10 ரூபாய். இவட அப்படி எல்லாம் கிடையாது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சேட்டா ஊரு பெஸ்டா. எந்த ஊரில் ஒரு ரொட்டியின் விலை 12 ரூபாய் 15 ரூபாய் சொல்றாங்க. சால்னா மட்டும் இத்தனையோடு சால்னா தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பொரிச்சு எடுத்த பொருட்டாவே 30 ரூபாயில் விற்கிறாங்க. 30 ரூபாய் சேட்டா? ஆமா சேட்டா. இவட அதெல்லாம் இல்ல. ஊரில் வெரி கம்மி சேட்டா. சேட்டா கறி ஏதாவது வேண்டாம்? கறி ஒண்ணும் வேண்டாம் சேட்டா. எனக்கு உரப்பு சால்னா கிட்டுமா? சால்னா இவட கிட்டாது சேட்டா. வேற என்ன இருக்கு? கடலை கறி உண்டு, சிக்கன் கறி உண்டு, மட்டன் கறி உண்டு, காடை கறி ஸ்பெஷலாயி உண்டு. எந்த வேண்டாம்? காடைக்கறி கிட்டுமோ? காடைக்கறி கிட்டும். சரி சேட்டா. ரொட்டி ஒரு காடைக்கறி, 2 பொரோட்டா ஒரு காடைக்கறி. காடைக்கறி மதி. சேட்டன் தான்ப்பா. 10 ரூபாய்க்கு எப்படிடா ஒரு புரோட்டா வச்சு அதுக்கு காடைக்கறி எவன் கொடுப்பான்? சேட்டா சாரி சேட்டா. எதுக்கு சாரி? குறைய நேரம் வெயிட் ஆக்கணும். அப்படிலாம் காடைக்கறி இப்ப தரேன் ரெடி ஆயி. பிஸ்லரி வாட்டர் எல்லாம் வைக்கிறாங்களப்பா 10 ரூபாய்க்கு. சேட்டா காடைக்கறி நல்ல ரெஸ்டாரண்ட். சேட்டா நல்லா கழிச்சிட்டு பறஞ்சோ. கண்டிப்பா பாருங்க சேட்டா. 10 ரூபாய்க்கு ரொட்டியும் கொடுத்து அதை வாழையில வச்சு கொண்டு வந்து காடைக்கறியும் கொடுத்து இங்க வாரியா குடிக்கிறதுக்கு பிஸ்லரி வாட்டர் எவனாவது கொடுப்பானா நம்ம ஊர்ல? தாயா கேரளாவை லைக் பண்ணி வர்றாங்க. இனி எந்த மதர் டங் மலையாளம், எந்த ஸ்டேட் கேரளா. நீ போட்டு பொழந்து எடுத்துட வேண்டியது. சேட்டா அடிபொலியானோ. சேட்டா நல்ல போஷணம் கழிச்சோ. நன்னாயிட்டு கழிச்சிட்டு ஊரில் இவ்வளோ ஹோட்டல தவிர வேற எந்த ஹோட்டலும் நன்னாயிட்டு இல்ல. அடிபொலியான சேட்டா புரோட்டா 20 ரூபா. 2 பொரோட்டா. சேட்டா வெயிட் பில்லா மொத்தம் 580 ரூபாய். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. 580. சேட்டா எதுக்கு 580 ரூபா? பொரோட்டா 10 20 ஆனா வாட்டர் பாட்டில் 30, காடைக்கறி 530 ரூபாய். சேட்டா அப்ப காடைக்கறி ஃப்ரீ இல்லையா? ஃப்ரீயா? ஏடா பட்டி ஃப்ரீ ஆயிட்டு கொடுக்கறதுன்னா உங்க அப்பனோட ஹோட்டலா? சேட்டா என்ன இப்படிலாம் பேசுற? சேட்டா இப்ப பேசும் சில நேரங்களுக்கு அடிக்கும். ஒழுங்காயி அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பு. சேட்டா என்ன காசு இல்ல சேட்டா. நானே ராமேஸ்வரத்துல இருந்து வேற 500 ரூபா கொண்டு வந்தேன் சேட்டா. அம்புட்டு முடிஞ்சு போச்சு. 20 ரூபா தான் சேட்டா இருந்துச்சு. ஓ சேட்டா விடுமா அமௌண்ட் இல்லையோ? அது ஒண்ணும் உழப்படலாம். சரி சேட்டா. என்ன மனுஷன் பின்னாடி பாத்திரம் தேய்க்கிற பணி ரெடியா? என்னடா இது, ரொம்ப பசியா வேற இருக்கு. கையில வேற காசு இல்ல. என்ன பண்றது? ஹோட்டல்ல எவனா சிக்குவானான்னு பாப்போமா? அண்ணே எனக்கு ஒரு 3 ரொட்டி ஒரு ஆம்லெட் பார்சல் கட்டிருங்க. சிக்கிட்டான்டா சித்தப்பா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. மாஸ்டர் 3 ரொட்டி ஒரு ஆம்லெட். எவ்வளவு நேரம் ஆகும்ண்ணே? மருமே இந்த டீலாப்பு நீ யாருன்னு தெரியுதா? தெரியலையா? என்ன போய் இப்படி சொல்லிட்டியா? சரி ரைட். சின்ன பிள்ளைல பார்த்தது. உங்க அப்பாட்ட கேட்டு பாருங்க. உங்க அப்பாவும் நானும் ஜிகிரி தோஸ்து. சரி எலச்சு போயிட்டியா? இப்படி அப்பாலாம் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கா? பார்த்ததே கிடையாது. அப்பா பேரு கருப்பையா தானே? இல்லையே சுப்பையா. அதான் சுப்பையா. நாங்க அப்படி கருப்பு சுப்பையான்னு கூப்பிட்டு அப்படியே கருப்பையா ஆக மாட்டோம். சரி
உங்க பேர் கூட ஏதோ நல்ல பேர்ல சொல்லுங்க பாப்போம். அதான் மறந்துட்டேன், நீங்களே சொல்லுங்களேன். விஷ்ணு. விசுனு சார், சின்ன பிள்ளைல தூக்கி வச்சுட்டு விசுனு மாமாவை பாரு, விசுனு மாமாவை பாருன்னு சொல்லுவேன். நல்லா இருக்கீங்களா? எங்க இங்க ஹோட்டலுக்கு எங்க? சும்மா காய்கறி வாங்கலான்னு வந்தேன். காய்கறி அப்படியே அப்பட மாதிரி நக்கல். ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சாப்பிட வந்தீங்களா? சரி சரி, நான் சாப்பாடு வாங்க தான் வந்தேன். யாரும் தெரியலையே, நம்மகிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. வேற ஆள் நினைச்சு பேசிட்டு இருக்காரோ. நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணனே? அண்ணனா? உரிமையா மாமான்னு கேளியா? சரி அண்ணன் மாமா. சரி சரி மாமா. அண்ணா நமக்கு 4 ரைஸ். பையா 4 ரைஸ் பார்சலா? அண்ணா பார்சல். ஆமா. இங்க அதிகமா ரொட்டிலாம் சாப்பிடாதீங்க மருமையே. பரோட்டா ரெகுலரா திங்கிறதே கிடையாது. யாது சும்மா அப்படியே இன்னைக்கு லீவுல அதனால சும்மா அப்படியே வாங்கிட்டு போய் வீட்டுல உட்காந்து வெங்காயம் வெட்டி திங்கிறது. சரி டெய்லி திங்கிறதே கிடையாது. நல்லா சாப்பிடு. ரொட்டி அதிகமா சாப்பிடாத. ரொட்டி ஆம்லேட்டா? தம்பி ரொட்டி 3 ரொட்டி ஒரு ஆம்லேட்னே. மாமா நீங்க என்ன சொன்னீங்க? நான் 4 ரைஸ் சொன்னேன். 4 ரைஸ். ஆமா அண்ணே மொத்தம் 4 ரைஸ் 3 பரோட்டா ஒரு ஆம்லேட். எவ்வளவு ஆச்சு? 456 ரூபா. 456. நான் கொடுத்துறேன். கூகுள் பே இருக்கா? இருக்கு. நான் கொடுத்துறேன் மருமையே. நீ கொடுத்துறீங்களா? சரி மாமா. சாம்பார் ஆப்பு எனக்கு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு உடனே கொடுங்கன்னு சொல்லிட்டு போறானே. இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். அண்ணே என்ன சாப்பிடுறியா? அண்ணே சாப்பாடுலாம் எதுவும் வேணாம்ண்ணே, அதாவது வேலையில இருந்தா போட்டு கொடுங்கண்ணே. வேலையா? இல்ல இங்க வேலைக்கே ஆளுக்கு சரியா இருக்கு. வேலை தேவையில்லை, பால் தேவையில்லை. ப்ளீஸ்ண்ணே, ஏதாவது ஒரு சின்ன வேலை இருந்தாலும் கொடுங்கண்ணே, நான் செய்வேண்ணே. சொல்றேன் புரியுதா? இங்க வேலைக்கு ஆளுக்கு சரியா இருக்குண்ணே. ஏதாவது கூட்டி பெருக்கி ஆள்ற வேலை இருந்தாலும் தாங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. அதுக்கு தனியா ஆள் இருக்காப்லண்ணே. நம்ம லேடிஸ் வச்சிருக்கோம் கூட்டி பருக்கு வைக்கலாம். மத்தபடி எல்லா வேலைக்கும் ஆள் இருக்காப்ல. கணக்கு கூட பாப்பேண்ணே, நான் நிறைய படிச்சிருக்கேண்ணே. கணக்கு பாப்பியலா? அப்புறம் நான் இருக்கேன். படிச்சதுக்கான வேலையும் இல்ல, நான் சாப்பிட்டா உழைச்சுதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தானே வேலை கேட்கறேன். ஜாப் இருந்தா போட்டு கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்ன படிச்சிருக்கீங்க அப்படி? நான் 3வது படிச்சிருக்கேண்ணே. சாப்பிடுறதுன்னா சாப்பிடு, ஒரு 2 ரொட்டியோட தர்றேன் சரியா? சங்கடப்படுத்தாத, கிளம்பு, சாப்பிட்டு கிளம்பு. உன்னை நம்பி தானே வந்திருக்கேன் ப்ளீஸ்ண்ணே. அண்ணே எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சிருவேண்ணே, எல்லா வேலையும் எனக்கு தெரியும்ண்ணே. என்ன வேலை பாப்பியா? அண்ணே நல்லா கலப்பேன். ஹோட்டல்ல வேலை கலப்பானா? நடந்துகிட்டு இருக்கு. சொல்லி கொடுத்தேன்னா கத்துக்கிறவனே. எல்லாரும் பிறக்கும் போதே கத்துக்கிட்டே வேணா வர்றாங்க. உனக்கு யாரோ ஒரு ஆள் வாய்ப்பு கொடுத்தனாலதான் நீ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க. எனக்கு அதே மாதிரி தம்பிக்கு ஏதாவது பார்த்து பண்ணுனேன். சொல்லி கொடுத்தா கத்துக்கிறியா? இன்னைக்கு கத்துக்கிட்டா நாளைக்கு தனியா போட்டுருவேனே. 1 வாரம் டைம் எடுத்துக்க. சரிண்ணே. 1 வாரம் சம்பளம் கிடையாது. பரவாயில்லண்ணே, நானே இறங்கி சொல்லி தரேன். நான் கரண்டியை தொட்டு 1 வருஷம் ஆகுது, உனக்காக வந்து சொல்லி தரேன். சரி. பரோட்டா போடுறது, மாவு பிணைகிறது, ரைஸ் போடுறது எல்லாம் நானே இறங்கி சொல்லி தரேன். உண்மையிலுமே உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். காலையில 4 மணிக்கெல்லாம் நான் கடைக்கு வந்துருவேன். நீங்க வர வேணாம். நீங்க ஒரு 5 மணி 5:30 வந்தா போதும். நான் மாவு பிணைஞ்சு வச்சிருவேன். கரெக்டா ஒரு 6:30 7 மணிக்கெல்லாம் ரொட்டி அடிச்சு கல்ல ஏத்திடணும். ரொட்டி, ஆம்லேட், ஆப்பாயில், தோசை, ஊத்தாப்பா மட்டும் போடணும். அதுக்கடுத்து 11 மணிக்கெல்லாம் ரைஸ். கரெக்டா 11 மணில இருந்து ஒரு 2:30 வரைக்கும் ஓடும். 2:30ல இருந்து 4:30 வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்ட். நைட்டு மட்டும் தம்பி பரோட்டா ஓடும், சிக்கன் ரைஸும் ஓடும். சரி சரியா? கலந்துதான் பாத்துக்கறணும். கரெக்டா உங்களுக்கு 10:30க்கு வேலை முடியும். நம்ம அம்மா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாம் 3 வேலையும். 1 வாரத்துக்குள்ள நீ வேலையை கத்துக்கிட்டாதான் இங்க இருக்க முடியும். சரி, இப்ப சிக்கன் ரைஸுக்கு எப்படி சிக்கன் வெட்டுறதுன்னு பாப்போம் சரியா? சரி தம்பி, சிக்கன் ரைஸுக்கு சிக்கனை பொறுத்த அளவுக்கு ஸ்லைஸா வெட்டணும். சரிண்ணே, வெட்டிடும். மண்டா வெட்டிட்டு வச்சுக்க, தட்டி ரைஸ் போட முடியாது சரியா? சரிண்ணே, வாங்கிட்டு வா தம்பி. நானே ரொட்டி வந்து கரெக்டா ஒரு 10:30 மணிக்கெல்லாம் ஸ்லோ ஆயிரும். சரி, ஸ்லோ ஆயிருச்சுன்னா இங்க வந்து சிக்கன் இருப்பாரு, போன்லெஸ் சிக்கன். எலும்போட போட்டுறக்கூடாது, போன்லெஸ் சிக்கன். இப்படி பீஸா கட் பண்ணி போன்லெஸ் சிக்கனை தனியா இருக்குது. போன் சிக்கன் வந்து 65 போட்டுக்கறணும். இது வந்து மசாலா கலச்சு 3/4 வேக்காடு அடுப்புல போட்டு எடுத்துட்டு வச்சு ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு இந்த அரைக்கு பாருங்க, இந்த பீஸு இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த அகலத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இது அப்புறம் இப்படி சின்ன துண்டா இருக்கு பாருங்க. இப்படி இருந்தாதான் அவங்க சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சரியா? வெட்டுங்க, வாங்க உட்காருங்க வாங்க. நான் சொன்ன மாதிரி வெட்டுங்க, சின்ன வெட்டுங்க. இதை 2ஆ போட்டுருங்க. 2ஆ போட்டு அப்படி வெட்டுங்க. சரி தம்பி, அப்படியே வெட்டக்கூடாது, 2ஆ பொழக்கணும். 2ஆ சரி. அப்படி இறங்க. இது 2ஐயும் சேர்த்து வச்சு இப்படி கட் பண்ணுங்க. சின்னது சரி, அப்படி கட் பண்ணுங்க. ஓரமா அப்படி சின்னதா பொடி பீஸா கட் பண்ணுங்க. வெரி குட், பரவாயில்லையப்பா, நல்லா கட் பண்ணிட்டியே. இப்படிதான் இருக்கணும். சரிண்ணே, இப்படி இருந்தாதான் அவர் சாப்பிடும்போது நல்லா இருக்கும்.
ஓகே சரியா? பண்ணிடுறேன். இந்த அளவு கூட வரக்கூடாது. இப்படி சின்ன இதை விட சின்னதா. சின்னதா. சரியா? சரிண்ணே. கை நல்லா கழுவிட்டியா? சரி வெட்டு. தம்பி வெட்டு. எனக்கு வேலை இருக்கு, பார்த்து வந்துடுறேன். சரிண்ணே, நீங்க பாருங்க. இன்னொரு பக்கெட் இருக்கு. கொடுத்துருங்க. நான் இன்னும் 2 பாக்கெட் இருந்தாலும் கொடுத்து விடுங்க. சரிண்ணே. சரி வெட்டுங்க. சிக்கன் ரைஸ் பார்சல் ரெடியாச்சா? முதலாளி முடிச்சிட்டேன் முதலாளி. முடிஞ்சா? அங்க ஒரு பக்கெட் இருந்துச்சு, அது அதையும் முடிச்சிட்டேன். ரெண்டே முடிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே பரவாயில்லையே, 1 மணி நேரத்துல எவ்வளவு வெட்டிட்டீல? முடிச்சிட்டேன் முதலாளி. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சரியா? இதை 2ஆ போட்டுருங்க. இந்த மாதிரி பீஸ்லாம் இருக்கக்கூடாது, மற்றெல்லாம் நல்லா இருக்கு. ஓகே சரி, நல்லா இருக்கு. சரி முதலாளி. இப்போ ரைஸ் எப்படி போடுறேன்னு பார்த்துருவோமா? வாங்க எந்திரிங்க. The next day. தம்பி சிக்கன் ரைஸ் 1 பார்சல். ஒரு ரைஸா போடுறோம் முதலாளி. ரைஸ் போட சொல்லி கொடுத்த அடுத்த நாளே எழுத்து கடையில வேலைக்கு சேர்ந்துட்டானே. இந்த மாதிரி ஒரு விசுவாசமான ஆளை நான் வாழ்க்கையில பார்த்தது இல்லடா. மச்சான் என்ன சாப்பிடுற? தந்தூரி கிரில் எதனால சொல்றேன்? நான் சாப்பிடுறேன். காசு வச்சிருக்கியா? காசு இல்லமா. நான் தான் வேலைக்கு போறது இல்லைன்னு தெரியும்லடா. அப்புறம் ஏன்டா என்னைய போட்டுக்கிட்டு கேட்டு? மூடிட்டு உட்காரு. அண்ணே ஆளுக்கு ஒரு பிரியாணி மட்டும் கொண்டு வாங்க. அண்ணா எனக்கு ஒரு லெக் பீஸ். குச்சமே இல்ல. லெக் பீஸ் நீ சாப்பிடுறதுக்கு நீ கொடுத்துரு, நான் சாப்பிடுறதுக்கு நான் கொடுத்துறேன். டேய் மாப்பிள்ள என்னடா? எங்க வீட்டுல வெங்காய குழம்பு வச்சிருந்தாங்கடா. நான் அதை சாப்பிடாம நீ கூப்பிட்டேன்னாடா வந்தேன். இப்ப என்னைய காசு கொடுக்க சொல்ற? எப்ப பார்த்தா நானே செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? உனக்கு தெரியும் காசு இல்லைன்னு. நான் அக்கௌண்ட்ல ஜீரோ பேசினா முடிச்சாங்க. போறேன் பேசாம நான் வீட்டுல வெங்காய குழம்பு சாப்பிட்டுருக்கோம்ல. தேவையில்லாம கூட்டிட்டு 2 காசு கொடுக்கணும். அதிகம் பத்தியா நீங்க? சுமார சும்மா எப்ப பார்த்தாலும் பஞ்சமடி. சாப்பிடு மூதை. ஏய் எதுக்குடா தேவையில்லாம நீ அடிக்கிற? ஆளு கேக்குன்னு சொல்லிட்டு உடனே 2000 ரூபாய் போட்டு விடுற. சாப்பிட காசு இல்லைன்னு பஞ்சம் பாடினதுக்கு முன்னாடி என்னடா என் ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்து உனக்கு எப்படி தெரியும்? அனுப்பி 2 நிமிஷம் ஆகல கரெக்டா சொல்றா. எனக்கு தெரியாம எதுவும் என் ஆள்கிட்ட பேசுறியா? அந்த பிள்ளைக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? சொல்றா. எதா இருந்தாலும் உண்மையை சொல்லிடு மறைக்காம. சீச்சி மூதை. நீ பேசிக்கிட்டு இருக்கிய ஆளு நினைச்சு அது முதல்ல ஒரு புள்ளையே கிடையாது, அது ஒரு பேக் ஐடி. மாமா மறுக்கையா 1.5 வருஷமா பொம்பளை பிள்ளை நினைச்சு என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க மூதேவி. நீதான் அந்த பார்வதியாடா? ஆண்டேன். ஏண்டா தரலன்னு இதுவரை நீ என் காசு எவ்வளவு காசுடா தின்றுப்ப? மச்சான் நம்ம தானே சாப்பிட்டோம், உடனே விட்டுட்டா வச்சிருந்தேன். எப்படியோ உன் காசு உனக்கு வந்துருதுல, பிரியாணியாவோ பர்கராவோ பீஸாவாவோ பானிபூரியாவோ டீயாவோ. My darlings, missed you all. சோகம் பறக்க என் பாட்டு விருது, அத கேட்டு மறந்தா என் பாட்டு மருந்து. எதிர்க்காம இருந்தாதான் நம்மளுக்கு வந்து டவுட் வருது. எல்லாம் எதிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் வந்துட்டு போறாங்க ஜெனரலா. மேபி ரூம் ரொம்ப நாளா ஓபன் பண்ணல, சோ அதனால மேபி காமிக்காது. ஓகே இருக்கட்டும். நம்ம ஏதோ பேசணும்னு வந்தோம். வந்து ஒரு 2 பேர் இருந்தா கூட பேசிட்டு போயிடலாம். ஆனா பயங்கர. அதான் உனக்கு வந்து கன்னியாகுமரி மட்டும் எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சிச்சு. சென்னை பக்கம் வந்துட்டு ஒரு பெரிய இதுன்னு தெரிஞ்சுது, வேவ்னு தெரிஞ்சுது. ஆனா இந்த அளவுக்குலாம் யோசிக்கல. டிஎம்கே மொத்தமா காலி பண்ற வேவ்லாம் நான் யோசிக்கல. அங்க பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க 1000 ஓட்டு 7,700 ஓட்டு அந்த மாதிரிதான். எங்க சென்னையிலயா? கன்னியாகுமரியிலேயே பக்கத்துலதான். கன்னியாகுமரியில வந்து இன்னும் விஜய் எல்லாம் கேம்பெயின் பண்ணி தான் நடந்திருக்கும். ஆக்சுவலா விஜய் கேம்பெயினிங் போலன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி. வந்தாங்க. ஓகே. ஆனா
அஜய் நெனச்சு பாரு அஜய். 70 வருஷம் திராவிட ஆட்சிய 2 வொர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்லருந்து ஜெயிச்சு விஜய் வந்து கேம்பெயினிங் கூட பண்ணல. பண்ணாமயே ஐயய்ய! அவனுங்களும் அதான் சொல்றானுங்க. ம். இவன் வந்து கரெக்டா கேம்பெயினே பண்ணல. ம். கேம்பெயினே பண்ணாம ஜெயிச்சிருக்கான். ம். கேம்பெயினிங்லாம் பண்ணியிருந்தானா யோசிச்சு பார்த்துக்கோ. இருக்கிறதே போயிருக்கும் போல. இல்ல எனக்கு தெரிஞ்சு அது வந்து கேம்பெயின் பண்ணாம இருந்ததுனால தான் அந்த வியாபே இருந்துச்சு. இல்லைன்னா வந்து ஒரு இவ்வளவு இவ்வளவு இருக்காது. இல்ல ஒரு எனக்கு ஒரு தெரிஞ்சு. விஜய் மேல ஒரு சிம்பத்தி இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து ஆமா. அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இல்ல அந்த சிம்பத்திய வந்து அவரு அவ்வளவு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணார்ல. ம். இவ்வளவு நாள் அதுல வந்துட்டு இருந்து அரவிந்த் பிரபாகர்லாம் இவனுங்கெல்லாம் இத பாரு என்டிகேவாவது வந்துட்டு ரூட் லெவல்ல ஒர்க் பண்றாங்க. இந்த டிவிகேவெல்லாம் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஒரு 4 சீட்டு இன்னைக்கு அந்த ஆள்லாம் கையில இல்ல மாட்டுனான்னு அவங்க வச்சுக்க. நான் இன்னைக்கு தான் அவங்க ஊர்ல இந்த பாண்டிச்சேரியில இருந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில ஜெயிக்கல. எப்படி பாண்டிச்சேரியில வந்து டிவிகே வந்து இப்பதான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அறிவிச்சாங்க. டிவிகேன்னு ஒரு கட்சியே உள்ள வர போகுதுன்னு. அது எப்படி வரும்? புரியுதா? ஏன்னா பாண்டிச்சேரியில வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில வந்துட்டு இதுவே கம்மி தான். பாப்புலேஷனே ரொம்ப கம்மி. அது ஆல்ரெடி அந்த அந்த பாப்புலேஷன வந்து அழகா இது பண்ணி வச்சிருக்காங்க. அவர் அந்த ரங்கசாமி ஏற்கனவே அங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, ஆமா. ஆனா பாண்டிச்சேரி எப்படி தெரியுமா வரும்? விஜய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஜய் வந்து தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்ட வந்து எடுத்துட்டு ஒழுங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா, நெக்ஸ்ட் பாண்டிச்சேரியிலயும், கேரளாலயும் டிவிக்கு போலாம். வாய்ப்பு இருக்கும். அப்ப இங்க வந்து ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா தான் நாளைக்கு வந்து அங்க வந்து கிரிட்டிசிசம் வந்துரும். இங்கேயே பண்ண தெரியல அப்படின்னு வந்துரும். கேரளால கம்யூனிஸ்ட் தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேரளால காங்கிரஸ் ஆமா. ஆனா பிஜேபிக்கு வந்துட்டு பிஜேபி வெஸ்ட் பெங்கால் அடிச்சிச்சு. பிஜேபி வெஸ்ட் பெங்கால் அவங்க மம்தா பானர்ஜி. இங்க வந்து இந்த சங்கீஸ் வந்துட்டு பயங்கரமா டிவிகே வந்து இது பண்ணிட்டு இருந்தானுங்க. அதாவது டிவிகே வந்து உயர்த்தி பேசிட்டு டிஎம்கே இது பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப சங்கீஸும் வந்துட்டு இது பங்கருக்கு போயிட்டானுங்க. ஏன்னா 3வது பெரிய ஏடிஎம்கே 3வது படத்துக்கு போயிடுச்சு. பிஜேபி 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. அவனுங்க 27 சீட்ல. அவனுங்கள பங்கருக்கு போயிட்டானுங்க. ஓட்டு ஜெயிச்சது எல்லாமே பயங்கர வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. நல்ல வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. வாங்க சிவா, வாங்க சிவா. சிவா தானே இவரு? சிவா எஸ் தானே? சிவா தானே? சிவா தானே அவரு? இல்ல இவரு வேறயா? பேசுங்க. அவருதான். என்ன சிவா அந்த $1000 வந்து எப்ப அனுப்ப போறீங்க? நான் எங்க சொன்னேன்? நான் பெட்டெல்லாம் நீங்க தான் சொன்னீங்க ப்ரோ. $1,000 நான் யார்கிட்டயும் பெட் கட்டலங்க. பாத்தீங்களா மக்கள் திமுக காரங்க பாத்தீங்களா எப்படிதான் பண்றீங்க? நீங்க என்கிட்ட இவ்வளவு சொன்னீங்க பெட்டெல்லாம் கட்ட மாட்டேன்னு நான் சொன்னேன். சரி எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க. இல்ல லோக்கல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். எம்கே ஸ்டாலின் ரொம்ப இதுங்க. என்ன டெல்லி போயிருக்கிறாருமே உண்மையா? தெரியலங்க என்ன பண்ண போச்சு. ரொம்ப மோசம் இதாயிடுச்சு. ஐ டோன்ட் நோ. இல்ல மக்கள் எல்லாம் தற்கொலையா ஓட்டு போட்டாங்க. என்ன பண்ண சொல்லுங்க. கூட்டணி சேர்ந்து டிவிக்கு வேணா தோக்கடிக்கலாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்த வாட்டி 200+ தான். இவங்க எல்லாம் இந்த வாட்டி கூட்டணி வச்சாங்கன்னா அடுத்த வாட்டி 200+. நான் இனிமேட்டு அரசியல் பேசுறதுன்னு முடிவு பண்றேன். இனிமேட்டு தமிழ்நாடு அரசியல் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி நீங்க அப்ப நீங்க யுஎஸ் அரசியல் பேசுங்க. நாங்க தமிழ்நாடு அரசியல் பேசுவோம். எனவே நான் ஒரு கெனடியன் சிட்டிசன் தான். அதனால I will go back. I don't want it. இதுமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருக்காக பேச போறீங்க சொல்லுங்க. மக்களே வேணாம். இந்த நாடு மக்களும் நாசமாக போகட்டும். அதானே கடைசியா சொல்லல. நான் என்ன நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல. யாருக்காக பேசுறது? மக்களுக்காக தான் பேசுறோம், மக்களுக்காக தான் நிக்கிறோம். மக்கள் அது வேணாம்னு சொல்லும் போது அப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? ஆமா இவங்க அப்படியே மக்களுக்காக நின்று கிழிச்சுட்டாங்க. நீங்க பேசுங்க. இப்ப ஒரு ஜெயிச்சிட்டீங்கனால ஒண்ணு அப்படியே பேசாதீங்க. ஓகே
இன்னைக்கு இல்லங்க சிவா, நீங்க சன் நீ நெட்வொர்க்கோட நீ இது எங்களுக்கே சன் ஷாக்கு தான் நெட்வொர்க்கோட சிவா. சன் நெட்வொர்க்கோட எல்லாரும் சன் நான் சன் எல்லாரும் நெட்வொர்க்கோட ஷேர் அவர் வந்து ஒத்துக்கிட்ட வரைக்கும் ஓகே யோகேஷ், அவ்வளவுதான் யோகேஷ் பேசுறேங்க. சன் நெட்வொர்க்கோட ஷேர் வந்து ஒரு 5.5% டவுன் எலெக்ஷன்ல தோத்ததுனால. ஓ பா, அப்பனா செம்ம காசு போயிருக்குமே அவனுங்களுக்கு. பிஜேபி 2 சீட்டு ஜெயிச்சிச்சா? 2 சீட்டு தான் இருந்தானுங்க நினைக்கிறேன். அந்த தாங்க ஜெயிச்சிச்சா? போன வாட்டி ஒரு இவருக்கு சீட்டு விழுந்துட்டு தாங்க அதே கான்செப்ட்ல தாங்க உழுந்து தொலைஞ்சிருக்கல வச்சு. இந்த பிஜேபி காரணங்களால எங்க போனாலும் எல்லாருக்கும் சிக்கலுங்க. ஆமா. இவங்க எதுக்கு முதல்வர் வந்து இப்ப சாரி எக்ஸ் முதல்வர் ஏன் வந்து மோடியை பார்க்க போயிருக்கிறாரு? அஜய், பிஜேபி ஒரு சீட்டு அஜய், ஒரு சீட்டு 27ல 1 அடிச்சிருக்காங்க. எங்க 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 ஜெயிச்சிருக்காங்க? எங்க ஜெயிச்சிருக்காங்க? இருங்க நம்பர் ஆஃப் அது சீட்ஸ் சில இருங்க வரேன். எங்க இப்ப இந்த இதுவா இந்த இதுல ஜெயிச்சிருக்காங்க போல, கன்னியாகுமரி தான். ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அது நான் வரேன். அது பார்த்துட்டு வரேன். எங்க அது எங்க அது இத வரேன். இத ஒரே நிமிஷம் இதை பார்த்துட்டேன்னா இதோ ஓகே, வந்துடும். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஓகே, பாய் பாய். நன்றி. ஏங்க ரொம்ப சோகத்துல இருக்கிறீங்களா? ஆமாமா, பின்ன என்ன சோகமா இல்லாம நீ சந்தோஷமா இருக்கும்போது நாங்க அப்ப சோகமா தானே சந்தோஷமா இருக்குங்க. நல்லவங்க வரும்போது சந்தோஷப்படுங்க. இதுல என்ன இருக்கு? உனக்கு நீ ஒய் சந்தோஷமா ஒய் இருக்கு, உனக்கு ஒய் எவ்வளவு ரைட்ஸ் சார். இருக்கோ அதே மாதிரி சோகமா இருக்கும் எனக்கு ரைட்ஸ் இல்ல இருக்கு. சோகமா இருக்குலாம் ரைட்ஸ் கிடையாது. உதகமண்டலம் ஊட்டி, பிஜேபி கொடைக்கானல், ஜெயிச்சது. ஊட்டி 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 ஒழுங்கா முருகன் உதகமண்டலம். அங்கேயே நின்று இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். பார்த்தா பிஜேபி ஊருக்கு வந்து ஒரு சீட்டு தான், ஒரு ஒத்த சீட்டு பிஜேபி தான். அவ்வளவுதான். வேற எங்கேயுமே லீடிங் கூட கிடையாது. முடிச்சு விட்டாங்க பிஜேபிக்கும். அவனுங்களால தாங்க ஏடிஎம்கேக்கும் போடாம விட்டானுங்க. செக் ஆமா. வீணா போனவன அட்லீஸ்ட் இல்லைங்க, அவங்க இல்லைன்னா ஏடிஎம்கேவாது ஜெயிக்க நான் வச்சிருக்கலாம். சொல்றதை கேளுங்க. அதாவது இவ்வளவு இதுல இதானப்பவே இப்படின்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வந்ததுன்னா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இங்க பாருங்களேன், எங்க ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்ச காலத்துல இருந்து தான் நாங்க மீண்டு வந்திருக்கோங்க. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அடுத்த எலெக்ஷன் பாருங்க 200 ஜெயிக்கிறோம். இல்லங்க, இது பாருங்க, ஒரு புது கட்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி, கொயிலேஷன் இல்லாத ஒரு கட்சி வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப மோசமா தோத்தன்னு சொன்ன 1991ல வந்து உங்களோட ஓட் ஷேர் 30%, இன்னைக்கு 25% இருக்கு. இப்ப இல்ல, எப்பவுமே 25 தாங்க. இன்னும் இல்லங்க, அன்னைக்கு 30%, 1991ல 30%. விடுங்க, நான் பாலிடிக்ஸ் பேசலங்க. நான் டிசைடட் நான் சொல்லியிருக்கேன், அதனால நான் பேச மாட்டேங்க. விட்டுருங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க நான் பயந்துட்டு வரலன்னு சொல்லுவேன். என்ன மேலே வந்து என்ஜாய் ஹேவ் ஃபன். பயந்துட்டுல அப்படிலாம் கிடையாது சிவா. நீங்களும் எங்க தோழர் தான். நீங்க நாளைக்கு டிவிகேல வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு தெரியும். நோ வாங்க. நான் அதெல்லாம் மனம் மாறும். சொல்லக்கூடாது. இத பாருங்க யோகேஷ், அதாவது அந்த பினாமி காசு என்னைக்கு அந்த கையை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வருமோ அன்னைக்கு வந்து கால விட்டுறாங்க. நான் தாங்க டொனேஷன் கொடுத்துருக்கேன். எனக்கெல்லாம் 10 பைசா இது வரைக்கும் கட்சியில இருந்து எனக்கு கொடுத்தது இல்லைங்க. எம்ஆர்லாம் இப்ப மறுபடியும் நான் எம்கே ஸ்டாலின் போட்டோ வைக்கிறேன். நான் வைப்பேங்க. பாலிடிக்ஸ் அப்பதான் ஜாலியா இருக்கும். இல்ல அஜய், எம்ஆரோட அந்த ப்ரீவியஸ் டிபி எல்லாம் பாரு. இப்ப 200 நிச்சயம் 200 நிச்சயம்லாம் இருக்கு. 200+. 200+. அது கிடையாது. அதாவது இவங்களுக்கு சம்பளம் தான் அந்த 200+. சரி, ஓகே. அதத்தான் இனியன் இருக்கியா? குதூகலத்துல இருக்க போல. போடு. இன்னைக்கு காலைல போய் கிரிக்கெட்ல போயிட்டு பயங்கரமா அடிக்கிறதுலாம் 6 தான் நானு. ஆமா. என்னன்னு தெரியல, நேத்து நைட்ல தூங்க கூட கிடையாது. காலைல எழுந்து ரிசல்ட் பார்த்தோன்னே அடி, செம்ம அடி. ஐயோ பாவம் ஐயா, பாவம் ஐயா. உண்மையிலே ஏடிஎம்கே அடி அடி மரண அடி. ஓடு தமிழ்நாட்டுக்கு, நீ உனக்கு சம்பந்தமே இல்ல. ஒரு திராவிட கட்சி காலி, ஏடிஎம்கே காலி கண்டிப்பா இந்த வாட்டி. ஆனா பிஜேபி கூட வந்திருக்க கூடாது, 2வது இடத்துக்கு வந்துட்டானே. அதானே பிஜேபி 27 சீட்ல வந்து ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கு. பொம்மால ஒரு சீட்டு. டேய் சங்கிகளா, எங்கடா போனீங்க? 25ல 20 அடிக்கிறேன்னு சொன்னீங்க. சங்கீசியம் முடிச்சிட்டா, இப்ப கொளத்தூர்ல வந்துட்டு நம்ம ஸ்டாலினையும் முடிச்சாச்சு. இல்ல, பிஜேபி காரன் பேசாத பேச்சா, அவன் மாம்பழம் 4 சீட்டை வாங்கிட்டு போயிட்டான். அவன்கிட்ட கொஞ்சம் மூத்திரத்தை வாங்கி குடிங்கடா, பரதேசி பயல்களா.
பாக்கி 32 முன்னிலை தான் இருக்கு. ஸ்டாலின் வந்துட்டு கிட்டத்தட்ட போட்டியிடாம இருந்திருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்திருக்கலாம் கேவலமா நினைக்கிறேன். போயிருக்கும். அப்பா இது ரொம்ப கேவலம் ஸ்டாலினுக்கு. ஐயோ கொளத்தூர் இது பாரு இனியன் நீ நினைச்சு கொளத்தூர் அப்படின்னா வந்துட்டு டிஎம்கே வந்து யோசிக்க கூட முடியாது. டிஎம்கே தோக்கடிக்கிறோன்றது வந்துட்டு முடியவே முடியாது. அந்த ஐயா மாதிரியான ஒரு இடம். கொஞ்சம் வித்தியாசம் கிடையாது. அடியே பாத்தீங்களா கொளத்தூர்ல மரண அடி ஓடு. இனி கொளத்தூர்ல ஒரு 20,000 குடும்பமே இருக்க கூடாது. 20,000 ஓட்டு பக்கத்துல இது பண்ணிருப்பாங்க. அங்கிட்டு அடுத்த ஆளை பாரு யாரு மகன்காரன். டேய் கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசுறீங்க துணை முதல்வர் நாட்டை காக்க வந்தாருன்னு. அடுத்து அவருக்கு அடி. அங்கிட்டு அன்பில் மகேஷ் கரூர்ல அவர் டைலாக் கரூர் டைலாக் தான் ஞாபகம் வருது. அன்பில் மகேஷ் அது படிச்சு சொன்னேடா. ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன். கேட்டீங்களா? பல பேரை காணாம ஆக்கிட்டாங்கய்யா. பல பேர் முடிஞ்சு படுக்க போட்டாச்சு பல பேரை. இது எதிர்பார்க்கவே இல்லை இனியன். இதெல்லாம் வந்து பயங்கரம். இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் எல்லாம் இப்ப நான் கனவுல கூட இது நடக்காது. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச். நான் காலையில எழும்புறேன் ஒரு 7 மணி போல அலாரம் வச்சு எழும்புறேன். பார்த்தா இப்போ எல்லாம் ட்ரிபிள் டிஜிட்ல இருந்துச்சு. என்ன தூங்கினா எழும்பிட்டோமா இல்ல உண்மையிலேயே இது நடந்துட்டான்னு தண்ணியெல்லாம் குடிச்சு பாக்குறேன். உண்மையிலேயே ட்ரிபிள் டிஜிட் ஐயா 100. பொறுமையா நான் என்ன நினைச்சேன் காலைல எழுந்துட்டோட கிரிக்கெட் ஆட போறோம். சும்மா ஏதோ ஒரு ஸ்கோர் பாக்குற மாதிரி பாக்கலாம்னு பார்த்தா இது என்னடா சரி இது வந்து சும்மா லீடிங்ல ஸ்டார்டிங்ல காட்டுவாங்க 2 ஓட்டு எண்ணுவாங்க லீடிங்ல காட்டுவாங்க அப்புறம் இது மறைஞ்சிரும் அப்படிதான் நானே நினைச்சிட்டு இருந்தேன். வா என்னையா இதெல்லாம். தமிழ்நாடு இஸ் டுடே தமிழ்நாடு இஸ் வேற லெவல் இன்னைக்கு. அஜய் 10,000 கோடி கொடுத்திருக்காங்க. அஜய் டிஎம்கே மட்டுமே 10,000 கோடி பிளாக் மணி கொடுத்திருக்காங்க. சென்னை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சென்னை ஃபுல்லாவே இல்ல ஒரு நல்ல பார்ட்டிக்காக வெயிட்டிங் பிரதர். ஆக்சுவலி இப்ப தனிப்பெரும்பான்மை இல்ல அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்ப காங்கிரஸ் போயிருவானோன்னு அதான் காங்கிரஸ் தான் கூட்டணி வரப்பா ரெடியா நிக்குது. இப்போ இந்த இதுல வந்து இப்ப போலிங் போயிட்டு இருக்குல்ல இதுலயே வந்து ஒரு 35 வந்து முன்னிலையில இருக்கு. அதே ஒரே இடத்துல 32 வந்து டிஎம்கேக்கு முன்னிலையில இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து மேபி இது ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணி முடிக்கும் போது வந்து இன்னும் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனிப்பெருமையானமே எப்படினாலும் ஒரு 10 சீட்டுக்கு மேல வந்துரும் ப்ரோ. 10-12 சீட் இப்பவே வின்னிங்ல தான் இல்ல என்னதான் இருந்தாலும் விஜய் தான் முதலமைச்சர். ஆனா அடுத்ததா தினேஷ் உங்களையே மாடரேட்டர் ஆக்குறேன். என்ஜாய். இன்னைக்கு எல்லாமே டிவி கேஸ் எல்லாம் மாடரேட்டர் தான் இன்னைக்கு. யாரு வந்தாலும் மாடரேட்டர். என்டிகே சப்போர்ட்டர் என்ன பிரதர்? ஆனா படுதோல்வி இல்ல என்டிகே எல்லாம் கிடையாது. நீ வேற அவங்கள முடிச்சு விடணும்னு தான் டிவிகேக்கு போட்டதே. நான் வந்து ஓட்டே போட மாட்டேன் ஆக்சுவலி. எனக்கு ஓட்டு போற ஐடியாவே இருக்காது. எப்பயுமே போட்டதே கிடையாது நானு. போய் இவனுங்க முடிச்சு விடணும் தான் போய் போட்டு விட்டு வந்ததே வந்து. சரியான அடி. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுப்பா. ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இது வரைக்கும் எலெக்ஷன்ல நான் இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆனது கிடையாது. இப்போ நமக்கு விவரம் தெரிஞ்சு இவ்வளவு பெரிய இதெல்லாம் நடந்ததே கிடையாதுல்ல இப்படி ஒரு மாற்றம். இல்ல இது என்னன்னா இப்ப மேட்ரு என்னன்னா இது வந்து சாமானிய மக்கள் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. சும்மா வந்துட்டு கிளப் ஹவுஸ்லயோ இல்லனா வந்துட்டு இதுலயோ இன்டர்நெட்லயோ இருக்கிறவங்க எல்லாம் இல்ல. சாமானிய மக்கள் சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்றதான் என்னன்னா இவனுங்க எல்லாம் என்ன பேச்சு இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு இவனுங்க அரசியல் பேசுறது என்ன பேச்சு இவனுங்க. பெர்னி தயவு செய்து தலைமறைவாயிருங்க. பெர்னி தயவு செய்து ஒரு வாரத்துக்கு கண்டப்பட்டுறாதீங்க. நீங்க எல்லாம் பயங்கர வைப்ல இருக்கும். அணில் நீங்கல்ல அணிலோட ஆட்டத்தை மட்டும் பாருங்க. இனிமே தயவு எலக்ட்ரிசிட்டியை கடிச்சிருவோம். கரூர்ல இவரு சொல்லுவாரு செந்தில் பாலாஜி. அதாவது ஏன் கரண்ட் வரல அப்படின்னா இதுல அணில் வந்துட்டு கடிச்சிச்சு அப்படின்னு வரல. இந்த மாதிரி வந்துட்டு அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து அணில் நாடு ஆயிடுச்சு தமிழ்நாடு. அப்ப இன்றைக்கு வந்து முடிவு பண்ணிடுவாங்களா? நைட்டுக்கு தெரிஞ்சிருந்தா நைட்டுக்கு தெரியும். ஒரு 1.5 மணி தேர்தலுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இன்றைக்கு அவர் சொல்லுவாரா இனியன் அந்த என்ன சொல்றது ஜோசப் விஜய் ஆகிய நான் பதவி ஏற்கிறது அதுக்கு டைம் இருக்கு. அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லும் ஒரு டேட் சொல்லும்.
சூப்பர் இல்ல சூப்பர் விஜய் பயங்கர வந்து சாட்டிஸ்ஃபைடியா. இனியன் பாத்தியா விஜய் நான் வெளிய சொன்னதானே வர்றதுக்காக விஜய் வருவாருன்னு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வர்றதுக்காக அவ்வளவு பாத்தியா பேர் வெயிட் பாத்தியா பண்ணிட்டு இருக்காங்க ரோட்ல. யங்ஸ்டர்ஸ் அதான் ஆனா அஜய் இப்போ நம்ம ஆரம்பத்துல எவ்வளவு கத்திருப்போம் இந்த பஞ்சாயத்து கொடுத்த ரூம்